ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சக்ரா லைட்டிங் மோட்டார் ஷோரூம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்கோ ஹெவி டியூட்டி அந்த மாடலுக்கும் அண்டு கார்கோ அல்ட்ரா சூப்பர் மினி அந்த ரெண்டு மாடலுக்கும் உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத அண்ட் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இன்னொரு தெளிவாக பார்ப்போம். ஸோ மோட்டரோட வாட் என்ன அண்டு பேட்டரியோட கெப்பாசிட்டி என்ன அண்ட் சார்ஜிங்கில் அண்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அண்ட் இந்த ரெண்டுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அண்ட் இப்போது இந்த ரெண்டுக்குமே தனித்தனியாக எவ்வளோ ஆஃபர்ஸ் இன்னுமே போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம ஷோரூம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்ரா எலக்ட்ரிக் மோட்டார் ஷோரூம். நம்ம ஷோரூம் எங்கே இருக்குன்னா ஈரோடு அண்ட் கோபிச்செட்டிப்பாளையம் ரெண்டு இடத்துல இருக்குது. ஸோ ஈரோட்டில் பார்த்திங்கன்னா திண்டலில் டொயோட்டா ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அண்ட் கோபிச்செட்டிப்பாளையமில் பார்த்திங்கனாலும் டீச்சர்ஸ் காலனி குள்ளம்பாளையமில் டீச்சர்ஸ் காலனிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ மார்னிங் 9:30 ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock வரைக்கும் ஷோரூம் ரெண்டுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அண்டு சப்டீலர்ஷிப் வேணும், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வேணும் அப்படின்னா கூட ஸோ நீங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா எல்லா மாடல்ஸுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ அது எந்த மாடல் வேணுனாலும் காலையில் வந்தீங்கன்னா ஒரு 1 or 2 hours நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு இப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா கார்கோ ஹெவி டியூட்டி அப்படிங்கிற மாடல் அண்டு ரைட் சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா கார்கோ ஹெவி டியூட்டிலே அல்ட்ரா சூப்பர் மினி அப்படின்ற மாடல். அதாவது ரெண்டுக்குமே பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம 300 kg வெயிட் வைக்கலாம், இதில் 200 kg நம்ம வெயிட் வச்சுக்கலாம். ஸோ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் வந்து 6 ஷாக் அப்சர்வர் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஷாக் அப்சர்வர் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 தான் இருக்கும், இந்த சைடு 2 அந்த சைடு 2. பட் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு 3 அந்த சைடு 3 6 ஷாக் அப்சர்வர் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேஜரான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு டயர் பார்த்திங்கன்னா 12 inch டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. மோட்டரோட ரிம்முமே வந்து 12 inch டயர் போடுற மாதிரி தான் இருக்கும். 12 inch டயர்ஸ் நம்ம இதில் போட்டிருக்கோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து 10 inch டயர்ஸ் போட்டிருக்கோம். இதுவுமே டியூப்லெஸ் டயர் தான். ஸோ இது ரிம்மு பார்த்திங்கன்னா 10 inch ரிம் அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் வரும். ஓகேங்களா, கார்கோ அல்ட்ரா சூப்பர் மினியில் வந்து நமக்கு ட்ரம் பிரேக் வரும். பட் இதுவே இந்த மாடலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வரும். ஸோ போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது ரெண்டுமே டிஸ்க் வரும். பட் இந்த அல்ட்ரா சூப்பர் மினியில் ரியரில் ட்ரம் பிரேக் வரும் அண்டு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அண்ட் முன்னாடி இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பேஸ்கெட் ஆட் பண்ணியிருப்பாங்க, இதில் பேஸ்கெட் இருக்காது. ஸோ ரெண்டுமே நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான். ஸோ பேட்ரிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே உங்களுக்கு 3 years வாரண்ட்டி வரும். பட் இதனோட மேக்ஸிமம் பேட்ரி தான் இந்த அல்ட்ரா சூப்பர் மினியோட மேக்ஸிமம் பேட்ரி 60 volt 45 Ah பேட்ரி. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் மினிமம். அந்த பேட்ரி 60-45 தான் இதுக்கு மினிமம் பேட்ரி. இதில் 60-45 அண்ட் 60-60 2 பேட்ரி போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 60-30 அண்டு 60-45 இந்த 2 பேட்டரியும் நம்மளால் போட முடியும். ஓகேங்களா, ஸோ இதில் இன்னொரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்டேட் ஃபீச்சர்ஸ். இப்போது இதுக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் 20,000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆஃபர் இல்லாமல் 20,000, பட் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000. ஸோ இது வந்து நமக்கு வந்து இந்த வண்டிக்கும் வந்து ஆஃபர் ப்ரைஸ் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 தான் டிஃப்ரென்ஸு. ஸோ எனக்கு 10,000க்கு நல்ல ஸ்பேஸ் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு என்னென்ன டிஸ்பிளேயில் வந்து அந்த 10,000 இப்போ ஆஃபரில் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு டிஸ்பிளேயில் சைக்கிள் கவுண்ட்டு காட்டும் அண்டு ஓடோமீட்டர் உங்களுக்கு எவ்வளோ % சார்ஜ் இருக்குது அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும் அப்படின்றதையுமே இதில் காட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 49% பேட்ரி இருக்குது அண்ட் 68 kilometers போகும். ஸோ இதில் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபீச்சர் தெரியும் அண்ட் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வெறும் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அண்ட் ஓடோமீட்டர் எவ்வளோ ஓட்டிருக்கீங்க அப்படின்னு தான் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ட்ரிப் மீட்டர் காட்டும். வேறு உங்களுக்கு நீங்கள் எத்தனை டைம் ஃபோன் சார்ஜ் பண்ணியிருக்கீங்க, வண்டியை சார்ஜ் பண்ணியிருக்கீங்க அண்டு இன்னும் எவ்வளோ தூரம் போகும் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி இதில் காட்டாது. அது வந்து கார்கோ ஹெவி டியூட்டியில் அது ஒரு ஃபீச்சர். ஓகேங்களா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டியில் என்ன ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படின்னா கூட உங்களுக்கு தனியாக சிம்பிள் காட்டும். இப்போ பிரேக் சிம்பிள் காட்டுது, அடுத்து சைட் ஸ்டாண்ட் போட்டாலும் சிம்பிள் காட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பார்க்கிங் மோடு அண்டு மோட்டர் ப்ராப்ளம், கண்ட்ரோல் ப்ராப்ளம், த்ராட்டில் ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் காமிச்சிடும். சேம் இதுலேயுமே வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு இதிலேயே காமிச்சிடும். ஸோ மோட்டர் ப்ராப்ளமாக, த்ராட்டில் ப்ராப்ளமாக, கண்ட்ரோலராக எல்லாமே இதுலேயும் காமிச்சிடும், அதுலேயும் காமிச்சிடும். பட் இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த சைக்கிள் கவுண்ட்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும் அப்படின்றது இதில் தனியாக காட்டும். பட் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எதுவுமே காட்டாது. பட் மொபைல் அப்ளிகேஷனில் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த 60 volt 45 Ah பேட்டரி போடும்போது நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டுமே ஐகேட் அப்ரூவ்டு அண்டு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே வந்து லைசன்ஸ், இன்சூரன்ஸ், நம்பர் பிளேட் எதுவுமே நமக்கு தேவையில்லை.
அண்ட் பேட்ரிக்கு உங்களுக்கு 3 years வாரண்ட்டி தரும். மோட்ரு, கண்ட்ரோலர், சார்ஜருக்கெலாம் நமக்கு பார்த்திங்கன்னா 1 year வாரண்ட்டி தரும். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ஹெட்லைட் செட்டப் வந்து இந்த மாதிரி இருக்கும் முன்னாடி. பட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே பாக்ஸாக வந்து இந்த சைடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஹெட்லைட்டு லோ பீம், ஹை பீமுக்கு அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ரைட் லெஃப்ட்டுக்காக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தனியாக இண்டிகேட்டர்ஸ்க்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இதில் வந்து ஃபோல்டபுள் சீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். வேணும்னா சீட்டை நீங்கள் முன்னாடி கூட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை எனக்கு வேண்டாம்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீட் வச்சுக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக சீட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரே சீட்டு ப்ளைன் சீட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ அந்த நெட்டில் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஐ மீன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் தான் வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ளைனாக தான் இருக்கும். இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் இந்த மாதிரி வரும். இதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் ப்ளைன் சீட் மாதிரி வரும். நமக்கு லோக்கலில் தான் வரும், கம்பெனிலே டிஃபால்ட்டாக இருக்காது. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து சார்ஜிங் போர்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீடு அதெல்லாம் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. உங்களுக்கு மொபைலில் மட்டும்தான் தெரியும். பட் அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆன் ஆஃப் பண்ண முடியாது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மேலே இருக்கிற எல்லாமே கம்யூனிகேஷன் போர்ட் சம்மந்தமாக வரும். ஸோ பேட்ரி ஹீட்டாக இருக்குது அப்படின்னா கூட அது ஸ்லோவாக சார்ஜ் ஏறிக்கும். ஓகேங்களா. அடுத்து இல்லை இந்த போர்ட்டு ஹீட்டாக இருக்குது அப்படின்னாலும் அது ஸ்லோவாக சார்ஜ் பண்ணும். இல்லை பேட்ரியில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா சார்ஜே பண்ணாது. பட் அந்த டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் மட்டும்தான் தெரியும் என்ன ப்ராப்ளம்ங்கிறது. இந்த சார்ஜர் கூட இது கம்யூனிகேட் பண்ணாது. ஸோ அதனால் வந்து பேட்ரி ஹீட்டாக இருக்குன்னா கூட அது சார்ஜ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் ஒரு சர்டைன் டெம்பரேச்சருக்கு மேலே போயிடுச்சுன்னா பேட்ரி தானாக கட் பண்ணிக்கும். ஓகேங்களா. இதுலேயும் அந்த சேஃப்டி இருக்குது. பட் இது வந்து நமக்கு தனியாக தெரியும். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஓகே இது போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 years வாரண்ட்டி. மோட்டர், கண்ட்ரோலர், சார்ஜருக்கெலாம் உங்களுக்கு 1 year வாரண்ட்டி வரும். ஸ்விட்சஸ் எல்லாமே சேம். இதில் இருக்க அதே மாடல் ஸ்விட்சஸ் தான் நம்ம வந்து இந்த மாடல்லையுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்விட்சஸ்லாம் உங்களுக்கு எந்த பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் மோட்ரு, கண்ட்ரோலர் இதெல்லாமே வந்து ஸோ இந்த கார்கோ ஹெவி டியூட்டியை விட இது கம்மி. ஸோ அதனால தான் நம்ம 200 kg மட்டும் வெயிட் கெப்பாசிட்டி சொல்கிறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பட் இவ்வளோ ஃபீச்சர்ஸ்க்கு இதுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 86,000 ஸ்டார்ட் ஆகுது இதனோட பேசிக் பேட்டரி. அண்ட் மேக்ஸிமம் பேட்டரி பார்த்தீங்கன்னா 1,26,000 வருது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 மட்டும் ஜாஸ்தி, 1,36,000 வருது இப்போ ஆஃபரில். இப்போ ஆஃபர் இல்லைன்னா உங்களுக்கு ப்ரைஸ் இதோட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஆடி ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு 10,000 இருக்குது. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஆஃபர் ப்ரைஸ் தான் எல்லாமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அண்டு உங்களுக்கு மாடல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட ரெகுலராக ஸ்டாக் இருக்குது, ரெடியாக இருக்குது. ஸோ வந்தால் ஒரு 1 or 2 hours நீங்கள் மேக்ஸிமம் டெலிவரி எடுத்துக்கலாம். இந்த சார்ஜஸ் எல்லாமே வந்து இதோட சைக்கிள் கவுண்ட் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் உங்களுக்கு டெலிவரி கொடுக்கும்போது மேக்ஸிமம் 1 or 2 சைக்கிள் கவுண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ கம்பெனியில் வந்து செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறது. அண்டு நாங்கள் இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டைம் சார்ஜ் பண்ணியிருப்போம், அல்லது உங்களுக்கு போட்டு கொடுக்குறப்போ ஒரு டைம் சார்ஜ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி சார்ஜிங் சைக்கிள் கவுண்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். அண்ட் இதுவுமே வந்து நீங்கள் மொபைலில் பார்த்துக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் பேட்டரிஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு மொபைலில் பார்த்துக்கலாம். அண்ட் பேசிக் பேட்டரிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மொபைலில் காட்டாது இந்த மாடல். பட் இந்த மாடல் உங்களுக்கு நீங்கள் அந்த பேசிக் பேட்டரி போட்டால் 100 120 km அந்த ரேஞ்ச் போட்டிங்கனாலும் உங்களுக்கு மொபைல்லையும் காட்டும், டிஸ்பிளேலையும் காட்டும். இதே எனக்கு ரேஞ்சு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னாலும் நம்ம இதில் வந்து 60 volt 60 Ah பேட்டரி போட்டுக்கலாம். ஸோ அப்போ ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கு தகுந்த மாதிரி ரேஞ்சும் பார்த்திங்கன்னா ஒரு 120 ஒரு 140 150 வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்கும். அண்ட் இதனோட டாப் ஸ்பீடு வந்து ரெண்டுமே 45 தான். பட் அதில் நீங்கள் 200 kg வெயிட் வைக்கலாம், இதில் 300 kg வெயிட் வைக்கலாம். ஸோ அதுதான் பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு வந்து எது யூஸ் ஆகுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.